ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த சாயப்பா சரியான நேரத்தில் தான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். நம்பிக்கையோடு நான் சொல்கிறத கேட்டீங்கன்னா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயத்தை நாளைக்கு நீ சந்தோஷமாக அனுபவிக்க முடியும் என்று சொல்லவே. நான் அனுப்பக்கூடிய ஒரு நபரின் மூலமாக உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. யார் எப்படி இருந்தாலும் நீ எப்போது மன தைரியத்தோடு இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் அல்லவா? இது உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான வெற்றிகளையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் வந்துட்டேன். உன் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை நினச்சி நீ வருத்தப்படாத. அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் மனக்காயங்களையெல்லாம் அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். இந்த உலகத்தில் இன்பமும் நிரந்தரமில்லை, துன்பமும் நிரந்தரமில்லை. என் அருள் உன் கூட இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் இருளுக்கு வேலையே கிடையாது. இந்த இரவு பொழுதும் இருள் பொழுதும் கடந்து போய் நாளைக்கு உன் வாழ்க்கையில் ஒரு வெளிச்ச விடியல் வரும்படி இந்த சாயப்பா நானே எல்லா வேலைகளையும் உனக்காக செஞ்சு முடிச்சுட்டு தான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். ஏன் செல்லவே, மருந்து போட்டால் மட்டும் உடம்புல இருக்கிற எல்லா காயங்களையும் அது குணப்படுத்திடாது. சில நேரங்களில் மன அமைதியும் இதயத்தின் நிம்மதியும் தான் உடல் உபாதைகளை சரி செய்யும் மருந்தாக மாறுது. நீ அன்போட சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருந்தாலே உடம்புல இருக்க பாதி நோய் சரியாயிரும்னு உனக்கு தெரியுமா? ஆனால் அதை புரிஞ்சுக்காம எதையாவது யோசிச்சு நீ கவலைப்பட்டுக்கிட்டும் கலங்கிக்கிட்டுமே இருக்கிறத முதல்ல நிறுத்து. உன்னை வெறுப்பவர்களும் உன்னை வேணாம்னு சொல்கிறவங்களும் ஒன்றா சேர்ந்து உனக்கு எதிராக உன்னை பற்றி பேசுகிறது ஒன்றும் உனக்கு புதுசு கிடையாது தானே. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது யார் எப்படி இருந்தாலும் அதை நினச்சி நீ கவலைப்படாத. உன் வாழ்க்கையை அழகாக்கி உன் வருத்தங்களையும் வலிகளையும் வேதனைகளையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை நான் கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். என் அருளால் இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உன் வாழ்க்கையில் அமைதியை கொடுத்து உனக்கான வெற்றியையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. உன்னை மகிழ்ச்சியில் மகிழச் செய்து துக்கத்தில் துரத்தி அடித்து உனக்கான நல்லதை எல்லாம் இந்த சாயப்பாவை நடத்தி கொடுத்துட்றேன். இந்த உலகம் உன்னை பற்றி புரிஞ்சுக்காமல் இருந்தாலும் உன்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்ட இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ள வேண்டாமேன்னு சொல்லனே. யாருக்கு உன்னை பிடிச்சாலும் யாருக்கு உன்னை பிடிக்கலைனாலும், யார் உன்னை குறை சொன்னாலும், யார் உன்னை விட்டு விலகி போனாலும் நான் எப்போதுமே எனக்கு பிடிச்ச பிள்ளையாகவே உன்னை தேர்ந்தெடுத்து உன் பக்கத்திலே தான் நின்றுக்கிட்டு இருக்கேன். மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு யோசித்து கவலைப்பட்டு உன் நேரத்தை நீ வீணடிக்க வேண்டாம். எப்போதும் எல்லா விஷயங்களையும் சந்தோஷமாக எதிர்கொள்ள தயாராக இரு. வானம் முழுவதும் இருள் சூழ்ந்தாலும் நட்சத்திரங்கள் நம்பிக்கையாக மின்னுவதைப் போல வாழ்க்கை முழுவதும் துன்பம் இருந்தாலும் நீ இதயத்தை உடையாமல் பத்திரமாக பாதுகாத்து சந்தோஷமாக வச்சுக்கோ. சூரியன் உதிச்சவனை இருள் மறைவது போல நாளை விடியலிலேயே உன் துன்பங்கள் அனைத்தும் காணாமல் போய் உனக்கான இன்பங்கள் உன் வாழ்க்கையில் வந்து சேரும்படி நான் செய்கிறேன். என்ன நடந்தாலும் கவலைப்படாமல் மூச்சை அமைதியாக விட்டு மகிழ்ச்சியோட மன நிம்மதியோடு வாழ தயாராகு. என் மேலே நம்பிக்கையோடு இருக்கும் உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நானே நடத்தி கொடுத்துட்றேன். நல்லவர்கள் கூட நன்றி இல்லாதவர்களிடம் நல்லவராக இருப்பதில் ஒரு நாள் சோர்ந்து போயிடுவாங்க. நீ நல்ல பிள்ளை, எல்லாருக்கும் நல்லதாக செய்கிற. ஆனால் உன்னை பற்றி புரிஞ்சுக்காத நன்றி கெட்ட மனிதர்களுக்கு நீ எவ்வளவுதான் நல்லதை செஞ்சாலும் நீ எனக்காக என்ன செஞ்சிட்டன்னு கேட்கும்போது நீ சோர்ந்து போகிறாய் அல்லவா? அப்படி நன்றி கெட்ட மனிதர்களுக்கு நல்லதை செஞ்சுக்கிட்டு நீ அவங்கக்கிட்ட ஏச்சும் பேச்சும் கஷ்டமும் படுறதுக்கு பதிலாக அவங்கள விட்டு விலகி நிற்கிறது தப்பே கிடையாது. யாரையும் குறை சொல்லாத. உன் வாழ்க்கையில் உன் கூட இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் என் அருளால் என்னால் உன்னை நோக்கி அனுப்பப்பட்டவர்கள் தான். அதுக்கு கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும். உன் கூட இருக்கிற நல்லவங்க உனக்கு மகிழ்ச்சியை தருவாங்க, கெட்டவங்க உனக்கு அனுபவத்தை கற்றுக் கொடுப்பாங்க. யார் எப்படி இருந்தாலும் அதன் மூலமாக பாடத்தை கற்றுக்கொள்ள தயாராகு. கற்களை தவிர்த்து ஓடும் நதி போல போராடாமலே முன்னேற முடியுங்கிறதையும் அறிவாளித்தனமாக புத்திசாலித்தனமாக செய்ய பழகிக்கோ. எல்லா விஷயங்களிலும் எதிர்த்து நின்று சண்டை போட்டு வாதாடுறதுக்கு பதிலாக அமைதியாக விலகி போயும் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுன்றதை புரிஞ்சுக்கோ. எவ்வளவுதான் அறிவும் செல்வமும் திறமையும் இருந்தாலும்
நீ மற்றவங்க கிட்ட எப்படி பணிவாக பொறுமையாக நடந்துக்கிற போகிறத பொறுத்து தான் உன் வாழ்க்கையில் உயர்வு வந்து சேரும். நீ போகும் பாதையில் தெளிவை உண்டாக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ படித்த கல்வியும் நீ பெற்ற புகழும் உன்னுடைய பதவியும் ஒருபோதும் நிலையானது கிடையாது தானே. படித்ததெல்லாம் மறந்து போகலாம், பேரும் புகழும் இன்னொருத்தருக்கு போகலாம். அதனால் எந்த சூழ்நிலையிலையும் நன்மையை செய்ய மறவாதே. ஏன்னா மற்றது எல்லாம் வரும் போகும். ஆனால் நீ செய்த நன்மைகள் எப்போதும் உனக்கு புண்ணியமாக உன் வாழ்க்கை முழுவதும் உன்னை பின்தொடர்ந்து வரும். அது உன்னை விட்டுட்டு எங்கேயும் பிரிஞ்சு போகாதுன்றத நீ புரிஞ்சு நடந்துட்டு நல்லதை மட்டும் செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. உன் வாழ்க்கையில் மன அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகி நீ நிம்மதியாய் சந்தோஷமாய் வாழ்க்கையை உயர்ந்து வாழும்படி இந்த சாயப்பா நான் செய்கிறேன். உன் நிலைமை எதுவாக இருந்தாலும் அதை சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஒரு மனிதன் வாழ்க்கையில் வளர்ச்சிங்கிறது சுகத்தில் இருந்து வருவதல்ல, சவால்களையும் சங்கடங்களையும் எதிர்கொண்டு கடந்து வரும் துணிச்சலில் இருந்துதான் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் வளர்ச்சி உண்டாகும். எப்போது நீ அனைத்தையும் எதிர்கொண்டு சமாளிக்கும் திறமையோடு இருக்கியோ அப்போது நீ ஜெயிச்சிட்டேன் தான் அர்த்தமே செல்லமே. நீ எப்போதும் நல்ல எண்ணத்தோட நல்ல மனசோட இரு. உன் வாழ்வில் இருக்கும் போராட்டங்களையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான முன்னேற்றத்தை நான் தரப்போகிறேன். உன்னை புரிஞ்சுக்காம உன்னை விட்டு விலகி போகிறவங்கள நினச்சி நீ வருத்தப்படாத. யார் போனாலும் கவலைப்படுத்த நிறுத்திடு. பல பிரச்சனைகளை நீ யோசிக்க வேண்டிய அளவுக்கு அது அவ்வளவு மதிப்பே கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கோ. எல்லா விஷயங்களையும் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காம மனசை லேசாக வச்சுக்கிட்டாலே உன் வாழ்க்கை அழகாக மாறிடும். நீ என்ன செஞ்சாலும் உன்னை நேசிக்கிறவங்க இருப்பாங்க. எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் உன்னை மதிக்காதவர்களும் இருப்பாங்க. யார் எப்படி இருந்தாலும் என் அருள் உனக்கு துணையாக இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. நீ செஞ்ச 1000 நன்மைகளை மறந்துட்டு நீ செய்யாத ஒரு விஷயத்தை பற்றி குறை சொல்கிறவங்க நன்றி கெட்டவர்கள். அந்த நன்றி கெட்டவர்களை நீ யோசிக்கவே வேண்டாமே செல்லமே. நல்ல மனிதர்கள் தங்களுக்கு கெட்டது நடந்தாலும் கூட உண்மை என்னவோ அதைத்தான் பேசுவாங்க. ஆனால் அவங்க யாருடைய பாராட்டையும் புகழ்ச்சியையும் எதிர்கொள்ள மாட்டார்கள். உண்மையாய் நேர்மையாய் வாழ்ந்து உயர நினைக்கும் அவர்களுக்கு இந்த சாயப்பாவும் துணையாக நிற்பேன். நீயும் அப்படித்தானே? எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மையை பேச நினைக்கிறேன். ஆனால் உன் வாழ்க்கையில் உன் கூட இருக்கிறவங்க அப்படி இல்லையேன்னு வருத்தப்படாத. எல்லாருமே பாதியில் ஏறி திரும்பி இறங்கி போகிற பயணிகள் போல தான் உன் வாழ்க்கையில் பல பேர் வந்துக்கிட்டும் போய்கிட்டும் தான் இருப்பாங்க. சரியான மனிதர்கள் யாரோ, உன் வாழ்க்கைக்கு சந்தோஷத்தை தரக்கூடியவர்கள் யாரோ அவர்களை உன் வாழ்க்கையில் நான் நிரந்தரமாக தங்கச் செய்வேன். எல்லாரும் என் அருளால் உன்னை நோக்கி வந்து சேர்றவங்க தான். அதில் யார் உனக்கு பொருத்தமாக இருக்காங்களோ, யார் உன் குணத்தோட ஒத்து போகிறாங்களோ அவங்கள உன் வாழ்க்கையில் உன் கூடவே உறவாக நட்பாக நான் நிலைக்க செஞ்சிருவேன் என் செல்லமே. தன்னம்பிக்கையோடு நீ தைரியமாக இருந்தாலே என் அருளால் நான் உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுத்துருவேன். நீயும் தேவையில்லாத விஷயங்களை நினச்சி குழம்பிக்காம மன தெளிவோட வாழ்க்கை மகிழ்ச்சியோட வாழ தயாராகு. உனக்கு எதை எப்போ எப்படி செஞ்சு கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுக்குறேன். தேவையில்லாத விஷயங்களையும் அடுத்தவங்களை பற்றின வதந்திகளையும் சொல்லும்போது நீ காதில் வாங்கிக்கிட்டு அதை கண்டுக்காமல் கடந்து போய்கிட்டே இருக்கணும். ஏன்னா அடுத்தவங்களை பற்றி வதந்தியை பரப்புகிறவங்க கண்டிப்பாக உன்னை பற்றியும் 4 பேர்கிட்ட போய் இல்லாத பொல்லாத வதந்திகளை சொல்லத்தான் செய்வாங்கன்ற அந்த புரிதல் உனக்குள்ளே இருக்கட்டும் என் செல்லமே. எல்லா நேரங்களிலும் உன்னுடைய பக்க நியாயத்தை நீ எடுத்து சொல்லணுன்ற அவசியம் இல்லை. காலம் அதை கண்டிப்பாக இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லும். இந்த சாயப்பாவும் உன் சார்பில் உனக்கான நியாயத்தை நிரூபித்து காட்டுவேன். நீ எதையும் யோசித்து வருத்தப்படவோ கவலைப்படவோ நேரத்தை ஒதுக்கி வீணாக்காதே. எல்லா விஷயங்களிலும் நகரியாயிடும், எல்லா விஷயங்களிலும் நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோட உன் செயல்களை சிறந்ததாக செஞ்சுக்கிட்டு தன்னம்பிக்கையோட மன வலிமையோட வாழ்க்கையை வாழ தயாராய்க்கோ தங்கமே. எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். உன் மனசில் நீ யாரை நேசிக்கிறியோ அவர்களை எல்லாம் உனக்கானவர்களாக மாற்றி உன் வாழ்க்கையில் உயர்வு வருவதற்கு அவர்களும் உதவும்படி நான் செய்கிறேன். எப்போவுமே ஒரு விஷயத்தில் நீ உறுதியாக இரு. நீ கஷ்டப்படும் போது உனக்கு உதவி செஞ்சவங்களையும் உன் மனசு சங்கடத்தில் இருக்கும்போது உனக்காக வந்து ஆறுதலாக நின்றவங்களையும் ஒருபோதும் மறவாமல்
அவங்களுடைய நல்லது கெட்டதிலும் நீ கூடவே இருந்து அவங்களுக்கான நல்லதை செய்ய மறக்க வேண்டாம். உன்னுடைய நல்ல மனசுக்கும் உன் திறமைக்கும் சேர்த்து இந்த சாயப்பா உன்னை உயர்த்த போகிறேன். நான் உன் கூட இருக்கும்போது உன் உயரத்துக்கு எல்லையே கிடையாது. நீ எந்ததெல்லாம் அடையணும்னு ஆசைப்படுறியோ, எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்படுறியோ, அத்தனை உயரத்தையும் அவ்வளோ பெரிய வெற்றியையும் இந்த சாயப்பா கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான நாளாகவே நிச்சயமாக இருக்கும் என் செல்லமே.